வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல சின்னத்திரை நடிகர் மாரடைப்பு காரணமாக திடீரென மரணமடைந்து பெறுகிறார். உறக்கத்திலேயே பிரிந்து போன உயிர், பதறிப்போன ரசிகர்கள், பிரபலங்கள். யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக இந்த மாரடைப்பு காரணமாக ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் இருந்து பொதுமக்கள் வரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்த நிலையில் பிரபல சின்னத்திரை நடிகர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்து பெறுகிறாரு. உறக்கத்திலேயே பிரிந்து போன உயிர் 2000 ஆண்டு இந்திய தொலைக்காட்சியின் முக்கிய முகமாக கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் விகாஸ் சேத்தி. நேற்றிரவு தூக்கத்திலேயே திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 48. அவர் தூக்கத்தில் மாரடைப்பால் காலமானதாக மருத்துவர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளனர். விகாஸுக்கும் திருமணமாகி மனைவி ஜான்வி சேத்தி மற்றும் 2021 பிறந்த இரட்டை மகன்கள் இருக்காங்க. அவரது திடீரென மரணம் அறிவித்த செய்தியை அவரது குடும்பத்தினர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இது குறித்து குடும்பத்தினர்கள் இதயபூர்வமான குறிப்பில், செப்டம்பர் 8, 2024 ஆண்டு எங்களை விட்டு பிரிந்த விகாஸ் சேத்தியின் அன்பான நினைவாக செப்டம்பர் 9 இந்து முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனைக்கும் ஆதரவுக்கும் மிக நன்றி என்று போற்றப்படுவோம் என தெரிவித்துள்ளார். நடிகர் விகாஸின் மனைவி ஜான்வி அவரது மறைவு குறித்து ஊடகங்கள் பேசும்போது, அவரது திடீர் மரணத்துக்கு முன்பு அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தார். விகாஸுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நாங்கள் நாசிக்கில் குடும்பம் நிகழ்வு கலந்து கொள்வதற்கு சென்றிருந்தோம். நாசிக்கில் உள்ள எனது தாயாரின் வீட்டை அடைந்தும் அவருக்கு வாந்தி மற்றும் லூஸ் மோஷன் ஏற்பட்டு இருந்தது. அவர் மருத்துவமனைக்கு செல்ல விரும்பவே இல்லை. எனவே டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லி நான் அவரை இன்று காலை சுமார் 6 மணிக்கு எழுப்ப சென்றபோது அவர் திடீரென மாரடைப்பு காரணமாக தூக்கத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறாரு. மருத்துவர் சொல்லும்போது எங்களிடம் கூறினார். பின்பு அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மும்பையில் உள்ள கூப்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. நடிகர் விகாஸ் பல சின்னமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடித்ததன் மூலம் ரசிகர்களிடையே புகழ் பெற்று வந்தார். கஹிண்டோ, ஹவாவில் லவாசா மற்றும் பிரேம் பசுவின் பாத்திரங்காக அவர் மிகவும் பிரபலம் அடைந்திருந்தார். கரண் ஜோஹரின் 2001 ஆண்டு பிளாக் பஸ்டர் திரைப்படமான கபி குஜி கபி காமில் நடிகர் விகாஸ் சேதியின் பங்கேற்பு அவரது தொழில் வாழ்க்கையில் அதிகமாக அறியப்பட்ட அம்சமாக ரசிகர்களிடம் இருந்தது. கரீனா கபூரின் எவர்கிரீன் கதாபாத்திரமான பூஜாவின் டேட் ராபியாக அவர் நடித்திருக்கிறார். சுவாரஸ்யமாக ராபியின் பாத்திரம் ஆரம்பத்தில் ஜான் ஆபிரமாக வழங்கப்பட்டது. ஜான் ஆபிரகாம் விலகிய நிலையில் விகாஸ் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முன்வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.